அது மட்டும் அல்லாது சோத்து பக்கத்துல இருக்கிற அந்த தெருவுக்குலாம் ஊர் வாங்குறான் சாமி. சத்தியமா சாமி. யமலோகத்துக்கு வந்து என்ன குளிக்கிறேன்னு கூப்பிடுறான் சாமி. காண்டிபா காண்டிபா முட்டாள் பையன் யமலோகத்தில் எதெல்லாம் சைக்கிள் சாமி என்ன பிரிச்சுக்கிறான். மிதிவண்டி 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 உலகத்தில் மாநிலத்திலே கிடக்கும் இருக்கும் பீடி சிகரெட் பொட்டி பொட்டி பாத்தி பொட்டியா பொட்டியா நம்ம நீ இப்படி பேசுற வந்து யமதர்மனை மச்சான் என்று அழைக்கிறாய். என்னடா பிதற்றுகிறாய்? உன் நாடையை சரியாக கட்டுடா. சாமி எனக்கு ஒன்றுமே புரியவில்லை சாமி. சைக்கிள் அவனை தள்ளி மூட்டுகிறான். அது என்ன கையில இது உண்மையாவே குளிர்பானம் நீ யாரு இதெல்லாம் வாழைக்கு வாங்க தெரியல. சரி பண்றா. ஒரு காலில் சட்டியும் ஒரு காலில் லிங்கியும் இருக்கிறது. பாதி லிங்கிய பீச்சு யார் அது? யாரோ பாதி லிங்கி சொல்ல பீசு போட்டுக்கிறாங்க. என்ன சொல்லுகிறான் சாமி? தவறு. நீ இறந்து விட்டால் உன் உயிரை கவர்ந்து கொண்டிருக்கிறோம். நீ செய்த பாவத்தையும் புண்ணியத்தையும் பார்த்து உனக்கு நரகமோ அல்லது சொர்க்கமோ கிடைக்கும். நீ யாரு? அவன் சாராயம் குடிக்கிறதுக்கு தண்ணி வாட்டர் பாட்டில் ஏதாவது கிளாஸ் ஏதாவது வச்சுக்கிறான் சாமி. அம்மா யமன்டா யமன்டா இது வயசுல பண்ணிடும் யமன்டா. இது பொண்ணு மூடுற போட்ட அவனையே பொட்டை என்று இருக்கின்றானே. பழையமனா புதியமனா என்னடா அது என்னடா யமன்ல பாயம் போது ஒரே யமன் தான்டா. சைக்கிள் யாரோ போச்சாடா. நமக்கு உயிரை கறந்ததே தவறா போச்சுடா. சைக்கிள் பூட்டு போடாது வச்சுனா தள்ளி முடுக்கிறாங்க. சரியா? பழையமனா புதியமனா? அது என்ன பழைய சாமி? பழைய மண்ணா புதிய மண்ணா? பழையமன்னா 20-30 வருஷத்துக்கு முன்ன வாந்தியும் பேதியாத்தான் பொட்டுன்னு செத்துவாங்க அவங்க. சரி. அப்ப அள்ளிமரம் பழையம்மன். இதுக்கு இடையில ஒரு யமங்கிறான். எப்படி? 2-3 வருஷத்துக்கு முன்ன கொரோனா அள்ளிமரம் புதிய வந்து நடுத்தரமான யமன். தமிழ்நாட்டிலே பழைய யமனுக்கும் புதிய யமனுக்கும் வித்தியாசம் ஒரே நீங்க தானே இருக்கணும். புதிய யமன்கிறான். யாரு? இந்த பைக்ல போறவங்களே பொறிக்க முடியும். பைக்லயா? எப்படி? 2 வீலர்ல போறவங்களே பொறிக்க முடியும். உனக்கு என்ன அப்படி என்ன அர்த்தம்? உனக்கு அவதூறு வார்த்தை என்று பேசக்கூடாது. யம உலகம் யம உலகம்டா. சரியா? ஏன் இந்த சின்ன பசங்க எல்லாம் போய் வயசானவங்க போய் போக வேண்டியதுதானே? அந்த நேரத்திலே பிரம்மன் முன்னே பார்த்து பின்னே எழுதினான். தாயின் கருவறையிலே சிசுவாக ஜதிக்கும் அப்படிப்பட்ட உயிர் ஆண்டவன் படைப்பார். இந்த நேரத்திலே அந்த உயிர் மாண்டுதான் போக வேண்டும் என்று கடவுள்
அது என்னையும் தவறு கிடையாதுடா. ஆனா நல்லதுலயும் ஒரு கெட்டது செஞ்சுக்கிறேன். போன வாரத்துல 3 வயசு குழந்தைய செத்து புட்டி போனல, அதுல 5 பேரை வாழ வச்சுக்குது அந்த குழந்தை. இதயத்தை கண்ணு கிட்னி கொடுத்து 5 பேரை வாழ 5 வச்சு குழந்தைய காப்பாத்திக்குது. இந்த வடிவில் அந்த வடிவில் உயிர் வாழ்கிறான். அந்த விஷயத்தை மச்சான் என்றால் என்ன அர்த்தம்? மச்சான் என்றால் மொக்காலையோ உங்க தங்கச்சியோ நான் கட்டிக்கிறேன். சாமி இங்கே பிடிக்குமா? ஆட்சி என்றால் உமக்கு பிணிக்கு வாயில் வைப்பது. அது ஒரு நல்லா போதை. ஆமா சாமி. நல்லா இருக்கிற வாயில வச்சுட்டு என்னடா முகம்? நல்லா முகத்தை பெருமட்டு அவன் பண்ணிக்கிறான்ல, பெருமட்டு அவன் நல்லா இருக்கிற வாயில கொண்டு ஆட்சி வச்சு பிடிச்சு கண்டிப்பா ஏண்டா? படைப்பது பிரம்மனுடைய வேலை. குடியை கெடுக்கும். குடி பழக்கம் குடும்பத்தையும் கெடுக்கும். உடல் நலத்தையும் கெடுக்கும். குடிக்காதடா. சாமி. நீயே சொல்ற போ சொல்ல அச்சிருப்பாத்துல வண்டி இருக்குன்னா சட்டம் போடுறேன். முதலாளி எங்கெல்லாம் இருக்கு? இப்ப நான் என்ன பண்றது? ஏய், மதுவை அருந்திவிட்டு மனைவி அடித்திருக்கிறான். ஆமா. படிக்கும் பிள்ளை ஏன் பொண்டாட்டியாச்சா உன் பொண்டாட்டியாச்சா? கட்டிய மனைவி அடிப்பது தவறு. ஏன் பொண்டாட்டியா? ஏய், இந்த பூமாதேவி ஒரு பெண், அந்த ஆகாயவாணி ஒரு பெண். நீ குடிக்கிறாய ஜலம் ஜலம், அந்த ஜலம் ஒரு பெண். அப்படி பெண்ணை தெய்வமாக நினைக்கும் இந்த நாட்டிலே பெண்ணை அடிப்பது பாவமடா, பாவமடா. நீ ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுற. எட்டிக்கோ எட்டிக்கோ. உணர்ச்சி வசப்பட்டு பேசுற. சம்பளம் எனக்கு 750 ரூபா தான். இந்த மாதிரிலாம் என்ன பண்ணி வை, அது பண்ணி வை தெரியாது. சாமி இவனை என்ன செய்வது? ஏய், இப்படிப்பட்ட பாவம் செய்ய சொன்னாங்கம்மா. ஏய், என்ன இவன் எழுந்து பாம்பு குடியில அடிச்சு தட்டி. கொண்ட பாம்பு, ஏன் பூரான், பள்ளி, அட்டைன்னு சொல்லக்கூடிய இந்த அட்டை குழியிலே இவனை தள்ளி இவன் ரத்தத்தை உரிய வேண்டும். ஓ அப்படியாகட்டும். அத்தை கோயில தலை குழிடா குழி. நீ ஏன் ஆடி மேய்க்கிறீங்க நிக்க மாட்டேங்குது? சரியா நாரனா நீ ஆகிற குடிகார பையா. சரியா இப்போ என்ன எங்க தள்ள பாருங்க? உனக்கு நரகலோகம். நீ கடைசி வயதில் எப்படி மனைவி அடித்து இந்த மதுபானத்தை உறிந்து உறிந்து குடித்தாயோ உன் உதிரத்தை வாழும் ஜீவன்கள் உரிய போயிருந்து. போ. ஆமா மச்சானா இது போடாத. அப்படியே ஆகட்டும். போ.